ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டிக்கு தான் வந்திருக்கிறேன். பெங்களூரில் ஒரே நாளில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் நம்ம விசிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பெங்களூர் பேலஸ், லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன், கமர்ஷியல் ஸ்ட்ரீட், விவிபுரம் ஸ்ட்ரீட் ஃபுட். இது எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் பெங்களூரில் போன இடம் இந்த பேலஸ் தான். ஸோ பெங்களூரில் இருக்கிற டாப் டூரிசம் ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று. இதுக்கு நுழைவு கட்டணமாக 270 ரூபாய் ஒரு நபருக்கு வாங்குகிறாங்க. இந்த பேலஸுக்கு உள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் உள்ளே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அதனால் வெளியே உள்ள வியூ மட்டும் நான் காட்டுறேன். இந்த பேலஸுக்கு வெளியே ஒரு கார்டன் ஒன்று இருக்குது. ஸோ நான் மார்னிங் 11 o'clock அந்த மாதிரி போனேன். செம வெயில் அடிச்சுது. ஈவினிங் 5:30 to 6 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்சால் நீங்கள் மார்னிங் 10 o'clock அந்த மாதிரி டைமில் போங்க. நான் தங்கியிருந்த அந்த மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த லாட்ஜில் இருந்து ஆட்டோவில் போகிறதுக்கு 100 ரூபாய் ஆச்சு. போகிற வழியில் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் இருக்குது. இதுதான் மெயின் கேட்டா. இது வழியாக தான் பிளேயர்ஸ் எல்லாரும் உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆட்டோ டிரைவர். இப்போ நான் வந்திருக்குது சர்ச் ஸ்ட்ரீட். பெங்களூரில் ஒரு முக்கியமான இடம் எம்ஜி ரோடு. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டு தான் இந்த சர்ச் ஸ்ட்ரீட். ஸோ இது பக்கத்தில் தான் விஜய் மல்லையாவுடைய வீடுலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் போய் பாருங்கள், விஜய் மல்லையா வீடை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ விஜய் மல்லையா அங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அந்த வீடை போய் பார்க்கணும்? அவர் இருந்தாலாவது போய் பார்க்கலாம்.
அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது டீ ஷாப் ஒன்று இருந்தது, டீ வாங்கினேன். ஸோ இந்த டீ வந்து 30 rupees. அப்படியே பக்கத்தில் டெம்பரவரி ஷாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சாதாரணமாக 50 ரூபா 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருள்லாம் 500 ரூபா சொன்னாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. How much bhaiya? 550. So bangles? 550, 450, 650. இந்த 500 600க்கு சென்னையிலேயே கிடைக்கக்கூடிய டாப்ஸு சுடிதார்ஸ் எல்லாம் கூட அங்கே 1500 rupees சொல்கிறாங்க. How much bhaiya? 1500 starting. Okay. Up to 3000. Okay. Those are silk cotton, huh? இந்த பில்டிங் வந்து பெங்களூருடைய ஐகானிக் பில்டிங். இது வந்து பைபிள் சொசைட்டி இருந்த இடம் இது. இப்போ வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்குது. பைபிள் சொசைட்டிக்குன்னு தனியாக ஒரு பில்டிங் கட்டி அவங்க தனியாக போயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த பில்டிங்கில் இப்போ வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்குது. முழுவதும் கல் வச்சு கல் கட்டடமாக கட்டினது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படி எம்ஜி ரோடு வழியாக அப்படி நடந்து வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படி கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம்.
இந்த ஆட்டோவில் பாருங்கள், இந்த ஆட்டோ டிரைவர் ஒரு ஃபிஷ் அக்வேரியம் ஒரு பாட்டில்லையே ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதுக்குள்ளே 2 மீன் சுற்றிட்டு வருது. இப்படி பாட்டிலில் மீன்லாம் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போகிறதுக்கு 60 rupees ஆச்சு. ஸோ இதுதான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டோடைய ஸ்டார்டிங் பிளேஸு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக பிராண்டட் ஷோரூம்ஸாக தான் இருக்கும். நான் ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock அந்த மாதிரி போனதுனால கூட்டம் அதிகமாக இல்லை. அந்த பிராண்டட் ஷோரூம்ஸ்லேயும் 40%, 50% ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு சைடில் லெஃப்டில் ரைட்டில் அதிலலாம் பார்த்தீங்கன்னா சில குட்டி குட்டி சந்துலாம் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற கடைகள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும்.
இந்த பேக் கடையில் கொஞ்சம் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பராகவே இருந்தது. ஸோ 300 400 அந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருந்தது, மணி பர்சஸ்லாம் இருந்தது. எப்போதுமே இந்த ஸ்ட்ரீட்டுடைய ஆரம்பத்தில் இருக்கிற கடைகளை விட கொஞ்சம் உள்ளே தள்ளி போயிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு பட்ஜெட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற இந்த மசூதி ஸ்ட்ரீட், இது பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கடைகள் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த பகுதியில் தான் வந்து உங்களுக்கு ஒரு 50 ரூபீஸில் இருந்தே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். டாப்ஸு, அது மாதிரி டெனிம் பாட்டம்ஸு, டெனிம் ஜீன்ஸு, கிட்ஸ் வியர் எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும் இந்த ஸ்ட்ரீட்டில். இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் வந்து 100 ரூபீஸ்லேருந்தே செப்பல்ஸ், ஹை ஹீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 350, நார்மல் செப்பல்ஸ்லாம் வந்து 250 அந்த மாதிரி ரேட்லலாம் கூட கிடைக்குது. ஒரு சில கடைகளில் ஃபிக்ஸடு ரேட்டு தான் சொல்கிறாங்க, ஒரு சில கடைகளில் பார்கெயின் பண்ணி கூட வாங்கலாம். துப்பட்டா, ஷால்ஸ் அதுக்குன்னே தனியாக கடைகள், தனியாக ஸ்ட்ரீட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு விதவிதமாக துப்பட்டாஸ் வாங்கலாம். அப்படியே ஆட்டோவில் போகிற வழியில் பார்த்தது தான் இந்த விதான் சௌதா, கர்நாடகாவுடைய சட்டசபை. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அந்த ஆட்டோக்காரரை நிப்பாட்டி நான் இறங்கி ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நின்று பார்த்தேன். அதுக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த பில்டிங் வந்து ராஜ்பவன், கவர்னர் மாளிகை. அதுக்கப்புறம் நான் போன இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன். இது ஈவினிங் டைமில் நான் போனேன். ஈவினிங் ஒரு 5:30 அந்த மாதிரி டைமில் போனேன். அந்த டைம் தான் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் சூஸ் பண்ணேன் நான். ஏன்னா பகல்லலாம் போனீங்கன்னா பயங்கர வெயில் இருக்குது. அதனால் பகல் டைமில் இதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஈவினிங் டைமை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஈவினிங் டைம்லேயே போங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டனை முழுமையாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ 7க்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டனில் ஃப்ளவர் ஷோஸ் வந்து எப்போல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே அதை ஒட்டி ஒரு 10 days, ரிப்பப்ளிக் டே ஒட்டி ஒரு 10 days, இந்த 2 சீசனில் வந்து ஃப்ளவர் ஷோஸ் நடத்துகிறாங்க. மற்ற டைமில் இது வந்து ஒரு நார்மல் பார்க் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸு. இதுக்கு உள்ள செடிகள் இந்த இதெல்லாம் வந்து வைக்கிறதெல்லாம் அந்த ஃப்ளவர் ஷோ டைமில் தான் வைப்பாங்களாம். மற்ற டைமில் எதுவுமே ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. ஆனாலும் மக்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு வேறு எந்த இடமும் இல்லாதனால இங்கே வர்றாங்க. அப்படி இந்த கிளாஸ் ஹவுஸுக்கு பின்னாடி போனால் இன்னொரு கேட், அவுட் கேட் ஒன்று இருக்குது. அது வழியாக வெளியே போயிடலாம். அதுக்கு பக்கத்துலேயே வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குன்று மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதுக்கு மேலே ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது. மக்கள் அந்த சின்ன குன்று மேலே உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நான் கிளம்பி போன இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவிபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் பஜாருக்கு தான் நான் போனேன். பெங்களூரு சிட்டிலேயே ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு இந்த இடம் தான் ரொம்ப ஃபேமஸான இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டியன், சைனீஸு, அதுக்கப்புறம் நிறைய மல்டி குசின் இதெல்லாம் வந்து சாட் ஐட்டம், இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே ஓரளவுக்கு கிடைக்குது. 30 ரூபாயிலேருந்தே நீங்கள் சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்ல க்ரௌடு இருந்தது.
ஸோ பெங்களூரு சிட்டியை ஒரே நாளில் சுற்றி பார்க்கணுன்னா இந்த இடங்களையெல்லாம் நீங்களும் போய் பாருங்கள். மார்னிங்லேருந்து ஈவினிங் 7-8க்குள்ளே நீங்கள் இந்த எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லாத பெங்களூரில் இருக்கக்கூடிய வேறு ஸ்பாட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது அதையும் நான் ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.